குறிப்பா இன்னைக்கு ஒரு பேப்பர்ல படிக்கிறேன், சென்னையில ஓட்டு சதவீதம் அதிகமாயிருக்கு, ஆனா ஓட்டு போட்டவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போயிருக்கு. சொல்ல போனா சென்னையில தான் இந்த ஜென்சியோடைய ஆதிக்கம் அதிகம், இங்கதான் ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்க போகின்றது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஓட்டு போட்டவங்க எண்ணிக்கையே குறைஞ்சு போயிடுச்சாங்க. இதுக்கு என்னங்க சொல்ல போறீங்க நீங்க? அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை தான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பொறுப்பா வச்சிருந்தாங்க திமுகல. அண்ட் கரூர் அவருடைய சேவை எங்களுக்கு வேணும், அவர் இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு வந்திருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. கரூர் அவருடைய கோட்டைனாங்க. இப்போ ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமும் அவருடைய கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஊக்கம் கொடுத்திருக்கலாம். ஊக்கம்னு தான் நான் சொன்னேன், நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. நான் சொல்லவா, 20-25% அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 12 தாண்டினா அதிகம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு, என்னுடைய கட் ஃபீலிங் கூட சொல்லலாம். அவ்வளவுதான். ஆஃப் கோர்ஸ் அது மே 4 தான் தெரியும். பட் அந்த தேர்தல் தேதி அறிவித்து கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு வர ஆரம்பிச்சது பாருங்க, அந்த இடத்துல லைக் மிடில் ஓவர்ஸ் திமுக சொதப்ப ஆரம்பிச்சு. இந்த காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்தது, அது ராஜ்யசபா எம்பி கொடுத்தது, தேமுதிகவுக்கு அள்ளி கொடுத்தது, விசிகாவுக்கு கிள்ளி கொடுத்தது. அவர் தலைவர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வித்ரா பண்றேன் நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொன்ன காரணம் இதெல்லாம் வந்து அங்க சொதப்பிடு. ஒரு கால்குலேட்டர் எடுத்து கொடுங்க, இதை நீ ஹேக் பண்ணுறானா உன்னால முடியுமா? ஏன்னா எந்த விதமான நெட்வொர்க்கும் கிடையாது, பேட்டரி உள்ளுக்குள்ள பிசிபி, அவ்வளவுதான். அதுல கனெக்ஷனே கிடையாது, எந்த விதமான நெட்வொர்க்கும் கிடையாது, வயர்டு நெட்வொர்க்கும் கிடையாது, இந்த வைஃபையும் கிடையாது, ஒன்லி பவர், அவ்வளவுதான். அதை பிசிக்கலா போய் தான் நீங்க வந்து அதை நோண்ட முடியுமே தவிர மற்றபடி வேற ஒரு இடத்துல இருந்து உட்காந்து பண்ண முடியாது. ஒரு வாத்தியார் வந்து எப்படிப்பட்ட வாத்தியார், ஸ்ட்ரிக்டான வாத்தியார் அப்படின்னா அவர் பீரியட் அப்படின்னா அவர் வரலன்னாலும் கிளாஸ் சைலண்ட். ஓ அவர் கிளாஸ் அப்படின்ற அதான் அந்த மாதிரி. ஐயோ அண்ணனுடைய கோட்டை சார், போலிங் முடிஞ்சது, கட்சி மாறிட்டீங்களா? அருண் கட்சி மாறிட்டாரா? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிருக்கு. வாக்கு சதவீதம் ரொம்பவே அதிகமாயிருக்கு அப்படின்ற தகவல் பலரும் பலவிதமான பேசுபொருளை பேசுறதுக்கான ஒரு பிரேக்கிங் நியூஸா கிடைச்சிருக்கு. நீங்களும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி பஞ்ச் அருண் இந்த விஷயத்தை எப்படி அவர் பார்க்கிறார், நமக்கு என்ன கருத்துக்களை சொல்கிறார் அப்படின்றத நம்ம கேட்கலாம். அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் நம்மோடு இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ராம்ஸ். வாக்கு சதவீதம் அதிகமாகிருக்கு, உங்கள் பார்வையில் யாருக்கு லாபம், யாருக்கு சாதகம்? இது கிரிக்கெட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் தப்பா நினைச்சிக்காதீங்க. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா 208 டார்கெட் மும்பை இந்தியன்ஸ்க்கு, 250 270 டார்கெட் வச்சிருக்காங்க. ஆனா அந்த 207 டிஃபெண்ட் பண்ண முடியல, ரொம்ப மோசமா தோத்தாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ அப்சல்யூட் டேர்ம்ஸ்ல எத்தனை ரன் வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் ரன் ரேட்ல நம்ம ஜெயிச்சு நேரா 5வது இடத்துக்கு வந்துட்டோம், ரைட்? மற்றபடி இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றாலும் ரன் ரேட் மைனஸ்ல இருந்தது, அதனால கீழே இருந்தோம். அந்த மாதிரி அப்சல்யூட் டேர்ம்ஸ் அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது டேட்டா அப்படின்றது ஒண்ணுதான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம். ஸோ ரீடிங் த ரைட் லெசன்ஸ் அண்ட் ராங் லெசன்ஸ் சொல்வேன். அது தோல்வியாக இருக்கட்டும் வெற்றியாக இருக்கட்டும். இதுல தான் அரசியல்வாதிகள் கூட நிறைய நேரம் சொதப்பிடுறாங்க. இப்போ பாருங்க, மிகப்பெரிய இது வாக்கு சதவீதம், இது வந்து மாற்றத்துக்கான எழுச்சி, இது வந்து இளைஞர்கள் பட்டாளம் ஜென்சி அவர்கள் வந்து இது மாதிரி வந்து ஒரு புரட்சியை உண்டாக்க போகின்றார்கள் அப்படின்னு ஒரு குரூப். இன்னொரு குரூப் வந்து எஸ்ஐஆர் காரணம் அப்படின்னு. எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து ரைட், 70 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ நேச்சுரலி 100 பேர் இருக்கும்போது 70 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 70%. அதை நீங்க வந்து 90 பேர் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அதே 70 பேர் ஓட்டு போட்டாலுமே பர்சன்டேஜ் அதிகமாகும், ரைட்டா? 80% கிட்டத்தட்ட வரும். அது இதுல நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நான் பார்க்குறேன். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஓட்டு சதவீதம் அதிகமாச்சுன்னு சொன்னா அது ஆட்சிக்கு எதிரான ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்றது தானே தவிர நீங்க அந்த ஹிஸ்டரி அண்ட் டேட்டா ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கர டுபாக்கு. 2001 ஆட்சி மாற்றம் நடந்தது, ஆனா வாக்கு சதவீதம் 59% தான், 59 something. அதுக்கு முந்தின எலெக்ஷனோட 96 எலெக்ஷனோட இது குறைந்த அளவில் தான் இருந்தது, ஆனாலும் ஆட்சி மாற்றம் நடந்தது. அதே மாதிரி ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆன காலகட்டங்களிலும் அந்த ஆட்சியே கண்டினியூ ஆன விஷயங்களை நம்ம வரலாற்றில் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். ஸோ ஹையர் ஓட்டட் பர்சன்டேஜ் இது வந்து ஆட்சி மாற்றம் அப்படின்றதுக்கு எந்த விதமான அடிப்படை உண்மையும் கிடையாது, அதை விட்டு தள்ளிடுங்க. அடுத்தது இந்த தடவை 20 லட்சம் வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு.
2021 கொரோனா காலகட்டத்தில் நடந்த தேர்தல். அந்த தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம் குறைந்தது. 2016 குறைந்தது. அப்சல்யூட் டேர்ம்ஸ்ல அதிகமாயிருக்கு. வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு, பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. ஒத்துக்கிறீங்களா? அப்ப என்ன சொல்றீங்க? இங்க பர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு, வாக்காளர்கள் ஓட்டு போட்டவங்க எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஸோ ஒட்டுமொத்தமா பார்க்க போனா இப்போ கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து 20 லட்சம் ரவுண்டா வாக்காளர்கள் அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா புதிய வாக்காளர்கள் எத்தனை பேர் சேர்த்திருக்காங்க? அது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு தேர்தலும் போதும் அந்த கடந்த 5 வருஷ காலங்கள்ல எப்படி எத்தனை 18 வயசு முடிஞ்சவங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த மைக்ரண்ட் அவங்க வரவங்க, இங்கேருந்து போறவங்க, எலிமினேட் ஆறவங்க, அது 70 லட்சம். அதை விட்டுருங்க. ஸோ இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம், ஒரு சில தொகுதிகள் நீங்க கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா இன்னைக்கு ஒரு பேப்பர்ல படிக்கிறேன், சென்னையில ஓட்டு சதவீதம் அதிகமாயிருக்கு, ஆனா ஓட்டு போட்டவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போயிருக்கு. சொல்லப்போனா சென்னையில தான் இந்த ஜென்சியோடைய ஆதிக்கம் அதிகம், இங்கதான் ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்க போகின்றது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஓட்டு போட்டவங்க எண்ணிக்கையே குறைஞ்சு போயிடுச்சாங்க. இதுக்கு என்னங்க சொல்ல போறீங்க நீங்க? சோ ஒரு ஹைப் அப்படி பேசிட்டு போலாம். பாருங்க, அவ்வளவு அதிகமாயிடுச்சு, நாங்க தான் ஜெயிக்க போறோம், அவ்வளவு குறைஞ்சிச்சு, நாங்க தான் தோக்க போறோம். இது நிறைய சொல்லலாம். ஆனா அந்த டெவில் இஸ் இந்த டீடைல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஃபைன் பிரிண்ட் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் அதெல்லாம் தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 20 லட்சம் இன்க்ரீஸ் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். கொரோனா காலகட்டத்திலேயே அந்த 21 தேர்தலையே இந்த மாதிரி இன்க்ரீஸ் இருந்தது வாக்காளர் எண்ணிக்கை. பர்சன்டேஜ் குறைஞ்ச காலகட்டத்திலேயே, அப்ப எஸ்ஐஆர் இல்லை, அப்பவே வந்து இத்தனை லட்சக்கணக்கான வாக்காளர்கள் புதுசா ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ போட்டது வந்து இது இன்னும் ஒரு புரட்சினோ ஒரு மாற்றம்னோ இல்லை ஜென்சி அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து கலக்கிட்டாங்க. ஐ வெரி சாரி, இந்த ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் என்னால வர முடியாது ராம்ஸ். ஓவராலா 234 தொகுதியிலையும் இருக்கக்கூடிய பதிவான வாக்குகளுடைய பெர்சன்டேஜ் பார்க்கும்போது 85.10. தமிழ்நாடு போறா 234 தொகுதியில. பட் சில தொகுதிகள் 90க்கு மேல போயிருக்கு. கரூர் தான் நம்பர் 1 இருக்கு, 91.92. கரூர் நம்ம தலைவரோட தொகுதிங்க. இப்ப நான் அதான் நிக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 தொகுதி எடுக்கிறாங்க. கரூர், சேலம், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுக்கிறாங்க, தொகுதி வைஸ் கூட இல்ல. சோ கரூர் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல 91.92, சேலம் 90.19, தருமபுரி 89.87, ஈரோடு 89.77, நாமக்கல் 89.46. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது 85 நேஷனல் ஸ்டேட் ஆவரேஜை விட அதிகமா இருக்குல்ல. இப்ப அந்த இடத்துல நீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ கூட இன்னும் தொகுதி வைஸ் போனீங்கன்னா இதை விட என்ன 91.92 விட 93, 94 வரைக்கும் போனதெல்லாம் இருக்கு. அதை நீங்க என்ன கோட் பண்றீங்க? ஊக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை தான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பொறுப்பா வச்சிருந்தாங்க திமுகல. அண்ட் கரூர் அவருடைய சேவை எங்களுக்கு வேணும், அவர் இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு வந்திருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. கரூர் அவருடைய கோட்டைனாங்க. இப்போ ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமும் அவருடைய கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஊக்கம் கொடுத்திருக்கலாம். ஊக்கம்னு தான் நான் சொன்னேன், நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. நம்ம தொண்டர்கள்லாம் போய் ஓட்டு போடணும், அப்புறம் கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து மக்களை ஓட்டு போட வாங்கு வாங்கு அப்படின்னு வெத்தலை பாக்கு. இவர் நிக்கிற கோவையை விட்டுட்டு இவர் நின்ன கரூருக்கு கேட்டிருக்காருன்னு மொத்தமா அந்த கொங்கு மண்டலம் முழுக்க இவருடைய கோட்டை அப்படின்னு நிரூபிக்கணும். அதனால வெத்தலை பாக்கு மட்டும்தான். நீங்க உடனே அதுல கரூர் தானே சார் வந்திருக்கு, கொங்கு மண்டலம் எங்க சார்? சரி, ஓகே, சரி தான் சொல்ல. வெத்தலை பாக்கு தான். நீங்க உடனே அதுல கொலுசா தோடா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஒரு வெத்தலை பாக்கு மரியாதைக்கு சொல்லலாம் இல்லையா? வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி நான் ஒரு மெட்டாஃபரிக்கலா சொல்றேன். இவரே போகல சார் ஓட்டு போற. அவர் போன அவசியம் கிடையாதுங்க சார். 91.92 இவரு போயிருந்தா 0.0003 சேர்ந்துருக்குங்க சார். ராம்ஸ், ஒரு வாத்தியார் வந்து எப்படிப்பட்ட வாத்தியார், ஸ்ட்ரிக்டான வாத்தியார் அப்படின்னு அவர் பீரியட் அப்படின்னா அவர் வரலன்னாலும் கிளாஸ் சைலண்டா. ஓ, அவரு கிளாஸ் அப்படின்ற மாதிரி. ரைட்டா? அதான் அந்த மாதிரி. ஐயோ, அண்ணனுடைய கோட்டை சார். போலிங் முடிஞ்சது, கட்சி மாறிட்டீங்களா? அருண் கட்சி மாறிட்டாரா? புரியுது. ஆரம்பத்துல இருந்து ஒரு சார்பு நிலையில இருந்து வேற மாதிரி பேசுறது தெரியுது. எல்லா சார்பும் வந்து இது பாருங்க, இதை வந்து புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு சேனல் இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன், எப்போ ஜனவரி மாசம் ஆரம்பத்துல இது மாதிரி தாவேகா யாருடன் கூட்டணி சேருவார்கள் அப்படின்னதுக்கு, ஆல்ரெடி அவங்க 115 சீட்ல வந்து முன்னாடி வந்துட்டாங்க, இன்னும் 2 சீட்டுக்கு அவங்க என்ன கூட்டணிக்கு போனோமா? அதான் என்ன சார், தேர்தலே ஒன்றும் வரல, அதனால என்னங்க அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணன் 2 வீடியோ ரிலீஸ் பண்ணாருன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க.
அது நான் எப்படி சொன்னேன்றது பாக்குறவங்களுக்கு முழுசா பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனா அது கோடிக்கணக்கான வியூஸ் போயிடுச்சு ராம்சே. அந்த மாதிரி தொகுதி வயசுல ஃபர்ஸ்ட்னு பார்த்தா வீரபாண்டி வருது சார். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல 93.06 வீரபாண்டி ஆறுமுகம் ஒரு தொகுதி. வீரபாண்டியில 93 ரெட்டாரிக்ஸ் அண்ட் காமெடி எல்லாம் தள்ளிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2019க்கு அப்புறம் 19ல கூட இல்ல 16ன்னு சொல்லலாம். 16க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் கழிச்சு இப்பதான் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் என்னால பார்க்க முடிஞ்சு. நீங்களா பார்த்தது, படித்தது, கேட்டது, அது ஆளாக ஒண்ணு சொல்லுவாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண முடியுமா? அந்த ஒரு உற்சாகம் அப்படின்றது என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த நிர்வாகிகள் வேலை செய்யறவங்க மத்தியில 19லயே ஒரு மாதிரி சப்டியூடா போயிட்டாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இருந்த தென் சென்னையில ஜெயக்குமார் அவர்களது பையன் தான் போட்டிக்கிட்டேன். ஆனாலுமே எஃபெக்டிவா ஒன்றும் வேலை செய்யல. ஏன்னு எனக்கு தெரியல. இப்பதான் அந்த இந்து மறுபடியும் அவங்க கிட்ட வந்திருக்கு. ஸோ இது பாருங்க, எதுக்கு இந்த மாதிரி கேடர் பேஸ்டு பார்ட்டி வேணும் காங்கிரஸ் மாதிரி இல்லாம அப்படின்னா, அதை ஓட்டு அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கோம். இவெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு அண்ணே என்னங்க ஓட்டு போட்டீங்களாண்ணே, வாங்கண்ணே புரியுதுங்களா? இப்போ நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா RSS தொண்டர்கள் அதை பண்ணுவாங்க. யாரெல்லாம் முடியாதவங்களுக்கு வண்டி வச்சு அனுப்புறது, ஹெல்ப் பண்றது. ஆமா, அது அவளை ஓட்டு போட வாங்கன்னு கூட்டு வரணும். அதுதான் கேடர் பேஸ்டு பார்ட்டியோடைய ஸ்ட்ரென்த். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்பைக் எல்லாம் இல்லை, அப்படியே கிராஜுவலா அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்குது ஓட்டு. ஸோ அந்த உற்சாகம் அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. எல்லாரும் வேலை செஞ்சவங்களுடைய அவங்க போயிட்டு எல்லாரையும் அப்ரோச் பண்ணி ஓட்டு போட வரணும் அப்படின்னு சொன்னதோட ரிசல்ட்டா தான் நான் பாக்குறேன். அது ரெண்டு கட்சிகளும் இருக்கலாம், புரியுதுங்களா? மற்றபடி ஏதோ ஜென்சி தான் ஒரு விரல் புரட்சி பண்ணி விட்டது, அவங்க தான் ஓட்டு போட்டாங்கன்னா ஐம் சாரி, அதுல எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு தெரியாது. 7:30 மணிக்கு போய் கதவு தட்டினவங்க எல்லாம் இருக்காங்க. 12 மணிக்கே ஊருக்கு ஏன் 7 மணிக்கு போனீங்க அப்படின்னா அதெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. சரி விடுங்க, அது அவங்க சௌகரியம், அதை பத்தி நம்ம கேள்வி கேட்கல. பட் இது அந்த உற்சாகமா வேலை செய்ததற்கான விளைவா தான் நான் பார்க்கிறேன். சார், ஃபர்ஸ்ட் நேத்துல இருந்து டிபேட் டாபிக், இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே வரலாறு படைத்த தமிழக தேர்தல்ன்ற மாதிரி எல்லாம் போட்டு ஹெட்லைன்ஸ்லயே வந்திருக்கு. ஸோ இதுலயே இது உண்மை இல்லை அப்படின்றதான் நீங்க பேசிக்காவே எடுக்கிறீங்க. SIR நடைமுறை அதை தாண்டி ஏதோ பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது தான் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுது. கவுண்ட் வைஸ் பார்க்கும்போது இது ஒண்ணுமே எடுத்துக்கிட்டு இதை வச்சு பர்சன்டேஜ் குறைந்த கொரோனா எலெக்ஷன்லயே அத்தனை லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க பாருங்களேன், 16-21 வித்தியாசம் பாருங்க. அப்சல்யூட் டேர்ம்ஸ்ல கொரோனால நிறைய பேர் எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன் அவங்க எல்லாம் டிராவல் ஆக முடியாது. கரெக்ட், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்பவே நிறைய லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்சல்யூட் டேர்ம்ஸ்ல. அப்படி இருக்கச்சே இப்ப இந்த இன்க்ரீஸ் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது ராம்ஸ். அப்பனா இப்ப இதை வச்சு பேசுறவங்க எல்லாமே இப்போதைக்கான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் தான். அது அவ்வளவு ரிசல்ட்டுக்கெல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எங்க போறோம் ரிசல்ட் அப்படின்றது இன்ஃபேக்ட் பல பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம், அதிர்ச்சியா கூட இருக்கலாம். இந்த கணக்கெல்லாம் இப்ப என்ன ட்ரெண்ட் பேசுறாங்களோ அது இல்லாம கூட இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஓபனா சொல்லவா, 20-25% அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தாவேக்காக. 12 தாண்டினா அதிகம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு, என்னுடைய கட் ஃபீலிங்னு கூட சொல்லலாம். அவ்வளவுதான். அஃப்கோர்ஸ் அது மே 4 தான் தெரியும். பட் இப்போ என்னுடைய கணிப்பு, நான் சர்வே எல்லாம் போல அதெல்லாம் இல்லை, ஒரு மனசுல தோணுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். 10-12 தாண்டினாலே பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். சார், இந்த வாக்குப்பதிவு அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சாரத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேவரா அரசு அதிகாரிகள்ன்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. சில சம்பவங்கள்லாம் வந்தது. இப்ப என்னன்னா, ஓட்டு போட போகும்போது கூட அவங்க ஒருவேளை அதிகாரி ஒரு சார்பு நிலை எடுத்தாங்க அப்படின்னா சில வாக்குகளை அவங்க நினைக்கிற கட்சிக்கு பண்ண முடியுன்ற ஒரு கருத்து இருக்கு. இப்ப இந்த விஷயங்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு ஆதரவாக அதிகாரிகள் அப்படிங்கறத நீங்க ஏதாவது கேள்விப்படுறீங்களா, நம்புறீங்களா? எங்க அப்பா ஒரு அரசு அதிகாரி. பொதுவாகவே தமிழக அரசு அதிகாரிகள் ஆல் அரசு ஊழியர்கள் அப்படின்றவங்க திமுக சார்பு நிலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல் கருத்து அப்படின்னு இருக்கும் இல்லையா. அரசு ஊழியர் அப்படின்றதுனால உனக்கு அரசியலே இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள கூட ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ பெரும்பாலான அரசு ஊழியர்கள் தபால் ஓட்டுல நமக்கு தெரியும் பெரும்பாலும் அது திமுக ஆதரவாகத்தான் இருக்கும் பெரும்பாலும் அப்படின்னு. பட் இப்போ இந்த SIR அப்படின்லாம் நிறைய 70 லட்சம் அப்படின்னு நீக்கிட்ட பிறகு ஒன்று சொல்லுவாங்க, ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு எனக்கு தெரியாது. 5 மணிக்கு மேல ஸ்பைக் இருக்குது, எப்படிங்க திடீர்னு அவ்வளோ ஓட்டு ஏறும்
அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு ஒருத்தர் சொன்ன கருத்து என்னன்னா, அந்த நேரத்துல வந்து வராதவங்களெல்லாம் வந்து ஆளுகை உலகம் அப்படின்னு பிரிச்சுக்கணும், யார் கொஞ்சம் டாமினண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் மத்தம் அப்படின்னு. பட் அது கூட அந்த ஒரு நிமிஷமா நோ கேப் இருக்கு, அவ்வளவுதான் பண்ண முடியும். 7 செகண்ட் அது சிம்பிள் காட்டும் யாருக்கு போட்டோன்றது, அதுக்கப்புறம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணணும், அவ்வளவுதான் இருக்கு. ஆறு இதை இப்படி கூட பார்க்கலாம். அதாவது 5 மணி வரைக்கும் ஓகே, 6 மணி தான் கட் ஆஃப் இல்லையா? வேற நீங்க 5:59 போய் கியூல நின்றுட்டீங்கன்னா ஒரு 50 பேர் போய் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 மணிக்குள்ள முடியாது. பட் என்ன பண்ணுவாங்க, 6 மணிக்கு வெளில வந்து நிக்கிறவங்களுக்கு எல்லாம் டோக்கன் கொடுத்துருவாங்க. சோ அது எவ்வளவு நேரம் ஆனாலும் வச்சுதான் 8 மணி வரைக்கும் போட்டாங்கன்ற தகவல் வந்து அதான். ஏன்னா அந்த நேரத்துல கூட்டம் இருந்ததுன்னா அப்போ வந்து அவங்க முடிகிற வரைக்கும் நீங்க அவங்களுக்கு அதை கொடுத்தானோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ கூட அந்த ஸ்பைக் அப்படின்றது, ஏன்னா மற்ற நேரத்துல வந்து வெயில் தாழ போலாம் அப்படின்னு உட்காந்துட்டு கடைசி நேரத்துல போயிட்டு அப்படியே கும்பும் போது அப்ப அந்த ஸ்பைக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. சோ 2 பக்கமும் நான் சொல்றேன். மற்றபடி இந்த இவிஎம் அப்படின்லாம் வந்த பிறகு எஸ்பெஷலி ஆஃப்டர் எஸ்ஐஆர் அந்த மாதிரி எந்த விதமான முறைகேடும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ராம்ஸ். சீட்டுல பிரஸ் பண்ணி போடுறப்பதான் வாக்குச்சீட்டெல்லாம் தலைகீழ அது என்னவே நிறைய சொல்லிக்கிறாரு வந்து, அதெல்லாம் வேணாம் விடுங்க, அதெல்லாம் அந்த காலம் எப்போ மறைஞ்சு விட்டு. இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து வாக்குச்சீட்டுனா என்னன்னு கூட தெரியாது. எங்கேயாவது சில நேரங்கள்ல பஞ்சாயத்து இல்ல வந்து அபார்ட்மெண்ட் இப்படி போட்டாதான் உண்டு. சரி, இப்போ குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் இல்லைன்னா மத்திய அரசு மெஷின்லன்ற குற்றச்சாட்டு வழக்கமா வைக்கிறாங்களா? தோத்தவங்க ஒரு பேச்சு பேசுவாங்க, ஜெயிச்சவங்க அவங்க என்ன பேசியிருந்தாங்களோ அதுல இருந்து மாத்தி இல்ல ஜனநாயகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப தோற்றவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அந்த நிலையில இருக்கிறவங்க எல்லாருமே வழக்கமா வைக்கிறாங்களா? ஒவ்வொரு தேர்தலையும் வைக்கிறாங்க இல்லையா? இதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா? உதாரணத்துக்கு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் கூட இவிஎம் பத்தி தெரிவித்த கருத்துக்கள், அவரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சொன்ன கருத்தை தான் அவர்கிட்ட எடுத்து நீட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹேக்கிங் அப்படின்னாலே இட் ஷுட் பி கனெக்டட் டு எ நெட்வொர்க். பேசிக் அதுதான். இப்போ நான் என் ஃபோனை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்று 5G நெட்வொர்க்லையோ இல்லைன்னா ஒரு வைஃபைலையோ இது கனெக்ட் ஆகிருக்கணும். எதுவுமே இல்லாமல் நான் அந்த காலத்து பட்டன் ஃபோன் நோக்கியா 1110 ஒன்று வச்சிருக்கேன், 1100 இதை ஹேக் பண்ணிடானா என்ன பண்ணுவீங்க? அகைன் அது வந்து அந்த மொபைல் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிருக்கு, ரைட்டா? ஒரு கால்குலேட்டர் எடுத்து கொடுக்குற, இதை நீ ஹேக் பண்ணிடானா உன்னால முடியுமா? ஏன்னா எந்த விதமான நெட்வொர்க்கும் கிடையாது, பேட்டரி உள்ளுக்குள்ள பிசிபி, அவ்வளவுதான். ஸோ கால்குலேட்டரும் இவிஎம்மும் ஒண்ணுதான், அதுல கனெக்ஷனே கிடையாது, எந்த விதமான நெட்வொர்க்கும் கிடையாது, வயர்டு நெட்வொர்க்கும் கிடையாது, இந்த வைஃபையும் கிடையாது, ஒன்லி பவர், அவ்வளவுதான். அதை பிசிக்கலா போய் தான் நீங்க வந்து அதை நோண்ட முடியுமே தவிர மற்றபடி வேற ஒரு இடத்துல இருந்து உட்காந்து பண்ண முடியாது. ஹேக்கிங் அப்படின்றது பேசிக்கலி ரிமோட் லொகேஷன்ல உட்காந்துட்டு உங்களுடைய டேட்டாவை ஆக்சஸ் பண்றது தான் ஹேக்கிங் அப்படின்னு. அங்க உள்ள போயிட்டு அதை நோண்டி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திறந்து அதை மாத்துறது அப்படின்றதுக்கு பேர் வந்து ஹேக்கிங் கிடையாது, மெக்கானிக்கல் மைண்ட். அது நடக்காது. மே 4 ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஈவன் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், டேட்டாஸ், கள நிலவரம், மக்களுடைய மனநிலை, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அனுமானத்துக்கு ஒரு கெஸ்ஸிங்க்கு வர முடியும். பட் டெய்லி பஞ்ச் அருண் வந்து கெஸ்ஸிங்கை வந்து எப்படி சொல்றாங்க, நான் ஒரு நட்பு ரீதியா ஒரு கேள்வி கேட்கிறேன். மே 4 எப்படி போய் என்ன மாதிரி வர்றதுக்கான ஒரு அவுட்லைன் என்ன இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து அந்த இனிஷியல் பீரியட்ல டாப்ல இருந்தாங்க. இவங்க வந்து அந்த தேர்தல் அறிவிச்சு அந்த பிரச்சாரம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, ஆமா அதுக்கு முன்னாடி டெய்லி பேப்பர்ல தமிழக அரசு விளம்பரம்னு திமுக விளம்பரம் தானே வந்து இருந்தது. ஸோ டாப்ல இருந்தாங்க, கூட்டணி இன்டாக்ட், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பக்கத்துல வந்து இந்த அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவங்களுடைய அதிருப்தி இப்படின்னு போயினுக்குது, ஒன்னும் எத்தனை சீட்டு அப்படின்றதே ஆளாளுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. 10 சீட்டு போதுன்றதுல இருந்து எங்களுக்கு 80 சீட்டு வேணும்ன்ற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஒன்னும் முடிவாகல. ஆனால் அந்த தேர்தல் தேதி அறிவித்து கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு வர ஆரம்பிச்சது பாருங்க, அந்த இடத்துல லைக் மிடில் ஓவர்ஸ் திமுக சொதப்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்தது, அது ராஜ்யசபா எம்பி கொடுத்தது, தேமுதிகவுக்கு அள்ளி கொடுத்தது, விசிகாவுக்கு கிள்ளி கொடுத்தது. அவர் தலைவர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வித்ரா பண்றேன் நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொன்ன காரணம்
இதெல்லாம் வந்து அங்க சொதப்பிடுச்சு. வேற இங்க என்ன பண்ணாங்க, இனிஷியலா 27 சீட்டு அப்படின்னாங்க, அது ஒரு மர்மம் இருந்தது. நாங்க தோக்கிற சீட் எல்லாம் வாங்கிட்டீங்கன்னாங்க, அண்ணாமலை வந்து போயிட்டாரு, அவருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு நிறைய ஓடிந்தது. கொஞ்சம் அப்படி சொதப்புற மாதிரி ஆரம்பிச்சது. பட் அதுக்கப்புறம் அண்ணாமலை விறுவிறுப்பா எலெக்ஷன் பிரச்சாரத்துல இறங்க ஆரம்பிச்சாரு. மோடி அவர்கள் வராரு, அவரோட கூட அண்ணாமலை இருக்காரு. நானே வந்து வானான்னு எழுதி கொடுத்துட்டேங்க, என்னை விட்டுருங்க, பிரச்சாரம் மட்டும் தாங்க பண்ண போறேன் நானு அப்படின்னு அவர் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்த பிறகு இந்த பக்கம் ஒரு அப்ஸ்விங் ஆயிடுச்சுங்க. முக்கியமா இந்த தாவேகா வாக்குகள் அப்படின்றது என்னுடைய அனுமானம், அவங்க வந்து டிஎம்கே சைட்ல இருந்தா நிறைய வாக்குகளை பிரிக்கின்றார்கள் அப்படின்னு. சோ இது வந்து ஏடிஎம்கே அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கிளியரா சொல்றீங்களா சார்? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். சரி சரி. அதுல வந்து ஒரு இடத்துல அந்த இடத்துல அப்ஜெக்ஷன் வைக்கிறாங்க, என்ன அப்படின்னா டிஎம்கேக்கு எதிரான வாக்கு அப்படின்னா அந்த வாக்கு தானே அதிமுகவா தாவேகாவா அப்படின்ற கொஸ்டின் வைக்கிறாங்க. நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. திமுக ஆதரவு வாக்குகள் தாவேகா பக்கம் போகுதுன்னு நான் சொல்றேன், திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சொல்ல. சரி சரி சரி. முக்கியமா விசிகா வாக்குகள் நாத்தாக்கால இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவர் எடுத்துட்டு போறாருன்னு ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். அதுக்கப்புறமா விசிகா வாக்குகள் அந்த பக்கம் போகுது அப்படின்னு. சார் விசிகாவுக்கு என்ன சார் இருக்கு, 1% இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது அப்படி கிடையாது. விசிகா தனியா நின்றாலோ இல்ல மக்கள் நல கூட்டணி மாதிரி நின்றாலோ 3/4%, 1%, 1.25% அவ்வளவுதான். ஆனா ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ்ல இருந்தாங்கன்னா சார் இந்த இஷ்யூல டிஎம்கே நடந்துகிட்ட விஷயத்துல விசிகா திருமாவளவனுடைய மார்ஜின் செல்வாக்கு அப்படின்றது கொஞ்சம் ஹையா இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? எனக்கு அப்படி தோணுது. பட் இல்ல, அவருடைய செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கின்றது தான் நான் சொல்றேன். காரணம் அது வந்து உறுதியா இருக்க வேண்டிய இடத்துல அவர் வந்து விட்டு கொடுத்துட்டார், அவர்களுக்கான உரிமையை வந்து அவர் விட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு தான் அவருடைய கேடர் நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து எரோஷன் நான் சொல்றேன். அவரே சொன்னாரு, இங்கேருந்து போற யாருமே போலன்னா என் கட்சியில இருந்து யாருமே போக மாட்டேன் தானே சொல்லலாம். கொள்கை பிடிப்பற்ற பதர்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அது பதறிட்டு சொல்றாருன்னு அர்த்தம் இல்லை. சோ இங்கேருந்து அங்க போகுதுன்றது நல்லா தெரியுது. இவர் வந்து சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக பாசிசம் பாஜக வந்துடும் இப்படி சொல்லியே உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்துருக்காரு. தெரியல சார், அவர்னால சுயமா இருக்க முடியலையே சார். ஒரு இடத்துல போட்டியிடுறது கூட கட்சி தங்கிட்டு இருந்தா கூட தன்னால முடிவெடுக்க முடியல. அதை காங்கிரஸ்க்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் மறைமுகமா ரூம்குள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாதுல்ல சார். அந்த அளவுக்கு அவர் ஒரு கையர் நிலையில இருக்காருன்றது தெளிவா தெரியுது இல்ல. அது வந்து அவரா அந்த முடிவு எடுத்தாரா இல்ல வந்து எடுக்க வைக்கப்பட்டாரா அப்படின்றதெல்லாம் விட அவர் சொன்ன காரணம் தான் இன்னும் டேமேஜிங்கா இருந்தது. ஏன்னா அவர் வந்து தேர்தலில் நீந்தார்னு சொன்னா ஒரு தொங்கு சட்டமன்றம், அதுல வந்து டிமாண்டு கூட்டணி ஆட்சி அப்படின்னா, அப்ப கூட்டணி ஆட்சி எல்லாருக்கும் அதிகாரம் ஜனநாயகம் அப்படின்றதுதான் அவங்க கொள்கை. சோ அந்த அடிப்படை கொள்கையிலேயே நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு திமுக ஜெயிக்கணுன்றதுக்காக விட்டு கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களை நம்பி வந்த தொண்டர்கள், உங்களை நம்பி வந்த மக்கள், அவங்கள வந்து நீங்க ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுதான் அந்த அவருடைய ஓட் பேங்க் அந்த பக்கம் போறதுக்கான காரணம். ஸோ ரிசல்ட்ன்றது என்ன இருக்கும் சார்? ஒரு ஒன்லைன் நான் இன்னொன்னு சொல்லவா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இதெல்லாம் வந்து தாவேகா பக்கம் போனா இது அதிமுகவுக்கா இல்ல திமுகவுக்கா? யாருக்கு டேமேஜ் சொல்லுங்க? அதுதான் $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கே சார். சிம்பிளா சொல்லிட்டா திமுகவுக்கு தான் டேமேஜ். ஏன்னா இன்றைய தேதியில இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு கட்சியாக திமுக பாஜக 2 தான் இருக்கு. நாத்தாக்கா ஒரு அளவுக்கு. அதிமுகல இது வந்து எடப்பாடியார் அவர்களுடைய ஒரு நிர்வாகிகள் மத்தியில் நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன் நான். ஏன் இளைஞர்களை நம்மால கவர முடியவில்லை? அப்போ அந்த இளைஞர்கள்லாம் தாவேகா பக்கம் போனாங்கன்னா யாருக்கு லாஸ்? நீ என் பக்கமே இல்ல, யார் பக்கம் போனா எனக்கு நான் வந்தது. அவ்வளவுதான். சோ ரிசல்ட் ஓரளவுக்கு ஜாம்வான் சார் சொல்லிட்டாரு. அப்படி இல்லை, என்னுடைய அனுமானம். அவ்வளவுதான், கெஸ்டிங் தான். மிக நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம் சார். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நேர்களே.